அனைவருக்கும் வணக்கம். வீரப்பன் மாதிரி விஜயங்குளம் வீரப்பன் மீசை, தாடி கொமேனி மாதிரி தாடி. கொமேனியோட நினைக்கிறதே தப்பு. என்ன சொன்னால், அந்த பெரிய தியாகி, தண்டை நாட்டுக்காடி உயிரை நீத்த தியாகியோட ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன ஒப்பிட்டு கதைச்சதே போல மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு என்ன பதிவுன்னு சொன்னால், ஒரு படிக்காத மேதைகளை பற்றி ஒரு பதிவு உண்டு. இன்றைக்கு பழையவாடியில் சிறுபோகத்துக்கு பிரிக்கிறது வயல். அப்போ முழு வயலும் இல்லை, ஒருத்தருக்கு எத்தனை ஏக்கரண்டு பிரித்து கொடுக்குறது. அப்போ நான் அதை எப்படி பிரிப்பார்கள் என்று கேட்க, நேற்று ஒரு ஆள் சொன்னார், ஃபோனில் வச்சு பிரிப்பின முடியல. என்னடா ஃபோனில் வச்சு பிரிக்கிறது? ஃபோனில் அளந்து போட்டு பரப்பளவு கண்டு ஏக்கருக்கு மாற்றி பார்க்கணுமான்னு பார்த்தா இல்லை. ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று இருக்கா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அதை கொண்டு நடக்க அந்த ஃபோனில் எத்தனை ஏக்கர்ன்னு சொல்லி வருமாமா, அப்படி பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிச்சினேன். அப்போ எனக்கு ஒரு புது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இந்த ஃபீல்டில் இல்லை. நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசு சேவையில் இருந்தபடியாக இதுகளில் எனக்கு அனுபவம் இல்லை. அது வெளிப்படையாக சொல்லணும். அப்போ அனுபவம் இல்லாட்டிக்கு நான் உடனே அதை கேட்டு ChatGPTயில் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் விஷயத்தை கேட்டு உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன், எப்படி அளவீடு செய்கிறேன்னு நான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ இன்றைக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன். அப்போ அங்கே வந்து பார்த்தால் அந்த எங்கட ஊராக்கள்லாம் அந்த வயல் தொடர்பான நின்றவர்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஓஎலியல் தாண்டி இருப்பினமான்னு தெரியாது. சில பேர் இயல் படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஃபோனை கொண்டு போய் அவர்கள் வயலாக திரிஞ்சு அந்த நவீன தொழில்நுட்பத்தை அரைஞ்சி வயலில் இப்போ ஏக்கர் கணக்கெல்லாம் மழை விட்டு பங்கெல்லாம் பிரித்து கொடுக்குறத பார்க்குற போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு இந்த படிக்காத மக்களிடையும் எவ்வளவுத்துக்கு இந்த தொழில்நுட்பம் ஃபோனூடாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிற போது பிரமிப்பாகவும் இருந்தது. உண்மையில் அவர்கள் பெருசாக படிக்கலை, ஆனால் விவசாயிகள், ஆனால் நல்ல விஷயம் தொழில்நுட்பங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷம். உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் இருக்க வேணும். புதிய விஷயத்தை தேடி கற்றுக்கொள்வது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாண்டு ஒரு சில மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் எப்படி அதை தேடி அறிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்வேன். நீங்களும் அப்படி இருக்க வேணும். அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தெரியாண்டு இருக்கக்கூடாது, தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த படிக்காத மேதைகள் எங்களோட ஊர் மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.